தேவனுக்கு மகிமை. லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 30-31 வசனங்களை வாசிக்க கேட்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 30-31 வசனங்கள். அன்றியும் மோசே எலியா என்னும் 2 பேரும் மகிமையோட காணப்பட்டு அவருடனே சம்பாஷணை பண்ணி அவர் எருசலேமிலே நிறைவேற்ற போகிற அவருடைய மரணத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்தார்கள். அன்றியும் மோசே எலியா என்னும் 2 பேரும் மகிமையோட காணப்பட்டு அவருடனே சம்பாஷணை பண்ணி அவர் எருசலேமிலே நிறைவேற்றப் போகிற அவருடைய மரணத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்தார்கள் என்று நான் வாசிக்க கேட்டோம். இந்த மோசேயும் எலியாவும் மறுரூப மலையிலே கர்த்தரோடு பேசினதாக இந்த திருவசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. மத்தேயு சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே அவர்களுக்கு முன்பாக அவர் மறுரூபமானார். அவர் முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது, அவருடைய வஸ்திரம் வெளிச்சத்தைப் போல வெண்மையாயிற்று என்று எழுதப்பட்டிருக்கிறது. பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு அவர் மலைக்கு சென்ற இடத்திலே அந்த மலையிலே அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவருடைய முகம் சூரியனைப் போலவும் அவருடைய வஸ்திரம் வெளிச்சத்தைப் போலும் இருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த மறுரூப மலையில்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மோசேயும் எலியாவும் வந்து சந்தித்ததாகவும் அவர்கள் இருவரும் மகிமையோடு காணப்பட்டு அவருடனே சம்பாஷணை பண்ணி எருசலேமிலே நிறைவேற்றப் போகிற அவருடைய மரணத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த மோசேயும் எலியாவும் கர்த்தரை மறுரூப மலையிலே சந்தித்து எருசலேமிலே அவர் நிறைவேற்றப் போகிற அவருடைய மரணத்தை குறித்து பேசி கொண்டிருந்த காரணம் என்ன என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எருசலேமில் நிறைவேற்றப் போகிற மரணம் என்பது ஒரு வெற்றிகரமான மரணமாக இருக்கிறது. ஆனால் மோசேயும் எலியாவும் மரண பயம் உள்ளவர்களாக அவர்கள் இருந்ததாக நாம் காண முடியும். 4000 ஆண்டு காலமாக உள்ள பரிசுத்தவான்கள் மரண பயம் உள்ளவர்களாகவே அவர்கள் வாழ்ந்தார்கள். யேசபேல் எலியாவுடைய தலையை நாளை எடுப்பேன் என்று சொன்ன இடத்துல எலியா சோர்ந்து போய் சுரச்செடியிலே படுத்ததாக சரித்திரத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. இது இவர்களெல்லாம் மரண பயத்துக்குள் உள்ளவர்கள். யேசபேல் இது எலியாவுக்கு விரோதமாக எலியாவை கொன்று போடுவேன் என்று சொன்னவுடனே எலியா அந்த மரண பயத்தினாலே அவர் சூறைச்செடிக்கு போய் படுத்து கொண்டார். அவர் யூதேயா தேசத்தில் இருக்கக்கூடிய இடத்துக்கு சென்றார் என்று எழுதப்பட்டு 1 ராஜாக்களின் புத்தகம் 19:3 அவனுக்கு அது தெரிந்தபோது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயர்சபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்திவிட்டான். எனவே மரண பயம் உள்ளவர்களாகவே இவர்கள் வாழ்ந்தார்கள் என்பதை சரித்திரத்திலே தெளிவாக நாம் படிக்கிறோம். 4000 ஆண்டு காலமாக உள்ள பரிசுத்தவான்கள் அனைவரும் மரண பயம் உள்ளவர்களாகவே இருந்தார்கள். இதுதான் எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் தோழரை பார்க்கிலும் அவர் ஆழ்ந்த தைரியத்தினாலே அபிஷேகம் பண்ணப்பட்டார் என்று பவுல் அதை எழுதுகிறார். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர், ஆதலால் தேவனே உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைரியத்தினால் அபிஷேகம் பண்ணினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனவே இவர்களெல்லாம் தோழர்கள். யோவான் ஸ்நானகன் யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே யோவான் ஸ்நானகன் தன்னை தோழன் என்ற இடத்திலே அவர் குறிப்பிடுகிறதாக எழுதப்பட்டிருக்கிறது. எனவே பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் இவர்கள் அனைவரும் இங்கு இயேசுவுக்கு தோழராக மணவாளனுக்கு தோழர் என்ற இடத்தில் தான் இருக்கிறார்கள். இந்த தோழர்களை காட்டிலும் ஆனந்த தைலத்தின் அபிஷேகம் இயேசுவுக்கு இருக்கிறது என்று எபிரேயர் 1:9 பவுல் அதை எழுதுகிறார். இந்த ஆனந்த தைலத்தின் அபிஷேகத்தின் மூலமாகத்தான் அவர் எருசலேமிலே நிறைவேற்றப் போகிற மரணம் ஒரு வெற்றிகரமான மரணமாக இருக்கிறது. தோழர்களுக்கு அந்த ஆனந்த தைலத்தின் அபிஷேகம் இல்லை. எனவே அவர்கள் மரண பயம் உள்ளவர்களாக பாடுகள் துன்பங்கள் என்ற இடத்திலே அதற்கு ஒப்பு கொடுத்தாலும் அதை முழுமைப்படுத்த முடியாத இடத்துல தான் மோசேயுடைய வாழ்க்கையிலும் எலியாவுடைய வாழ்க்கையிலும் அது தோல்வியாகவே முடிந்ததாக மரண பயத்துக்குள்ளே அவர்கள் சென்றதாக நாம் சரித்திரத்திலே நாம் தெளிவாக நாம் படிக்கிறோம்.
எனவே இந்த ஆனந்த தைலத்தின் அபிஷேகத்தின் மூலமாகத்தான் நாம் பாடுகள் துன்பங்கள் என்ற இடத்திலே அதை முழுமைப்படுத்த முடியும். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்களை அந்த சந்தோஷமாய் ஓட்டத்தை முடிக்கக்கூடிய இடத்துல, எதையும் குறித்து கவலைப்படாத இடத்துல, தன் ஜீவனையும் அருமையாக எண்ணவில்லை என்ற இடத்திலே அந்த மகிழ்ச்சி அப்போஸ்தலருடைய வாழ்க்கையில் இருந்ததாக திருவசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் தமக்கு முன் வைத்திருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தார். தமக்கு முன் வைத்திருக்கிற சந்தோஷம் என்பது மணவாட்டி தான். அந்த சந்தோஷம் அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். எனவே இவைகளெல்லாம் அந்த ஆனந்த தைலம் என்ற இடத்திலும் சந்தோஷம் என்ற இடத்தில்தான் எருசலேமிலே அவர் நிறைவேற்றப் போகிற மரணம் வெற்றிகரமாக இருந்தது. அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்று பவுல் அதை எழுதுகிறார். சிலுவை மரணம் ஒரு வெற்றி மரணமாக இருந்ததன் காரணம் ஆனந்த தைலத்தின் அபிஷேகம், தமக்கு முன் வைத்திருக்கிற சந்தோஷம், மணவாட்டியின் சந்தோஷம் என்று திருவசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. இதுதான் எருசலேமில் நிறைவேற்றப் போகிற அவருடைய மரணங்களை குறித்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள். மோசே அந்த சந்தோஷம் இல்லை, எலியாவுக்கு அந்த சந்தோஷம் இல்லை. அவர்கள் பாடுகள் துன்பங்களுக்கு தங்களை ஒப்பு கொடுத்தாலும் அதை முழுமைப்படுத்த முடியவில்லை. மரண பயம் உள்ளவர்களாகவே வாழ்ந்ததாக அவருடைய வாழ்க்கையிலே நாம் அதை படிக்கிறோம். மோசே பூமியில் உள்ள சகல மனுஷரிலும் சாந்த குணமுள்ளவன் என்று எண்ணாகமும் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எண்ணாகமும் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே தேவனுடைய வீட்டிலே எங்கு உண்மை உள்ளவன். எண்ணாகமும் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் கர்த்தர் மோசையோடு முகமுகமாக பேசினார். இப்படிப்பட்ட மேன்மையான அனுபவங்கள் பெற்ற மோசே பூமியில் உள்ள சகல மனிதரிலும் சாந்த குணமுள்ளவன் என்ற இடத்திலே அவனுக்கு மேன்மையான சாட்சி மோசைக்கு இருந்த இடத்துல எண்ணாகமும் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் தொடர்ச்சியான வசனத்தில் மலையோடு பேசும்போது மலையை 2 தடவை அடித்ததாக சரித்திரத்திலே நாம் படிக்கிறோம். ஜனங்கள் மோசைக்கு எதிராக முறுமுறுத்ததின் மூலமாக, செயல்பட்டதின் மூலமாக எவ்வளவு சாந்த குணமுள்ளவராக காணப்பட்டாலும் மக்கள் அவர்களை கோபத்துக்குள் உட்படுத்தினதாகத்தான் நாம் சரித்திரத்திலே படிக்கிறோம். மலையோடு பேசும்படியாக சொல்லும்போது மலையை ஓங்கி 2 தடவை மோசை அடித்து விட்டார். எனவே அவர்கள் கானானுக்குள் கொண்டு போக முடியாது என்று தேவன் சொன்னதாக சரித்திரத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. தேவ ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிக்கும்படியாகவே தெரிந்து கொண்ட மோசே, பாடுகள் துன்பங்கள் என்பது மோசே தேவ ஜனங்களோடு பாடுபட வேண்டும், துன்பப்பட வேண்டும் என்ற இடத்தில் தான் மோசே தன்னை ஒப்பு கொடுத்ததாக அங்கு பவுல் அதை எழுதுகிறார். ஆனால் அவர்கள் அதை முழுமையாக செய்ய முடியவில்லை என்றதன் காரணம் அவர்கள் பாடுகள் துன்பங்கள் என்ற இடத்திலே அவர்கள் முழுமையை அடைந்து கொள்ள முடியவில்லை. மோசே பாடுபடக்கூடிய இடத்துல, துன்பப்படக்கூடிய இடத்திலே தன்னை ஒப்பு கொடுக்கக்கூடிய ஒரு மனிதனாக இருந்தாலும் அதை சரியாக முழுமையாக செயல்பட முடியாத அளவில் தான் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான் வாழ்க்கை இருக்கிறதாக நாம் சரித்திரத்திலேயே நாம் படிக்கிறோம். உபாகமம் 1ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்திலே அன்றியும் உங்கள் நிமித்தம் கர்த்தர் என்மேல் கோபம் கொண்டு நீயும் அதில் பிரவேசிப்பதில்லை. இங்கு இஸ்ரவேல் ஜனங்கள் மோசைக்கு எதிராக செயல்பட்ட இடத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்காக உபாகமம் 9ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில் கடைசி வசனமுடைய மோசே தேவ சமூகத்திலே மன்றாடி அவர்களை அழித்து போடக்கூடாத அளவில் அவர் செயல்பட்டதாக இஸ்ரவேல் ஜனங்களோடு அவர் சொல்லுகிறார். இப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வளவு மோசமான ஜனங்களாக இருந்தாலும் அவர்களுக்காக தேவ சமூகத்திலே அவர் பரிந்து பேசக்கூடிய இடத்திலும் பரிந்து வைக்கக்கூடிய இடத்திலும் இருந்தார். எனவே உங்கள் மூலமாக என்னையும் கானானுக்குள் போகக்கூடாது என்று சொல்லிவிட்டார் என்று உபாகமம் 1:37 எழுதப்பட்டிருக்கிறது. ஜனங்களுக்காக அவர் நின்றார். ஆனால் இந்த யோசுவாவுடைய வாழ்க்கையை நாம் கற்றுக்கொள்ளும் போது யோசுவாவின் புத்தகம் 24ஆம் அதிகாரத்தில் தன்னை ஜனங்களை விட்டு வேறுபடுத்தி கொண்டான். மோசே ஜனங்களோடு தன்னை ஈடுபடுத்தி கொண்ட ஒரு மனிதன், தலைவன்.
ஜனங்கள் எவ்வளவு மோசமான நிலையில் இருந்தாலும் ஜனங்களோடு தன்னை ஈடுபடுத்தி கொண்டு ஜனங்களுக்காக பரிதபிக்கப்பட்ட இடத்துல உங்கள் நிமித்தம் என்னையும் கானானுக்குள் போக முடியாது என்று சொல்லிவிட்டார் என்று அவர் சொல்லுகிறார். ஆனால் யோசுவா அப்படி அல்ல. யோசுவாவின் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே, கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? நீங்கள் வாசம் பண்ணக்கூடிய தேசத்து குடிகளாகிய எமோருடைய தேவர்களை சேவிப்பீர்களோ? நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். எனவே யோசுவா ஜனங்களை விட்டு தன்னை பிரித்து கொண்டார். அதுதான் இந்த மோசேக்கும் யோசுவாவுக்குள்ள வித்தியாசம். மோசே ஜனங்களுக்காக பரிதபித்தார், ஆனால் யோசுவா ஜனங்களை விட்டு தன்னை பிரித்து கொண்டார். நான் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்ற உறுதி யோசுவாவுக்கு இருந்தது. ஜனங்களோடு அவர் இணையவில்லை. ஜனங்கள் இப்படிப்பட்டவர்கள் தான். எனவே யோசுவாவின் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே யோசுவா ஜனங்களை நோக்கி, நீங்கள் கர்த்தரை சேவிக்க மாட்டீர்கள். அவர் பரிசுத்தமுள்ள தேவன், அவர் எரிச்சலுள்ள தேவன், உங்கள் மீறுதல்களையும் உங்கள் பாவங்களையும் மன்னியார். எனவே இஸ்ரவேல் ஜனங்களுடைய நிலையை சுட்டி காட்டுகிறதாக நாம் படிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களுடைய நிலையை தெளிவாக சுட்டி காட்டக்கூடிய இடத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் அழுவதாக நாம் படிக்கிறோம். யோசுவா தன்னை ஜனங்களை விட்டு பிரித்து கொண்ட இடத்துல ஜனங்கள் இப்படிப்பட்டவர்கள் என்பதை அவர் சரியாக முழுமையாக அறிந்த இடத்தில்தான் ஜனங்கள் யார் என்பதை அவர்களுக்கு தெளிவாக உணர்த்தி காட்டுகிறார். அதற்கு பின்பு இல்லை, அப்படிலாம் நாங்கள் செய்ய மாட்டோம் என்று சொன்ன உடனே யோசுவாவின் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே ஜனங்கள் யோசுவாவை நோக்கி, அப்படி அல்ல, நாங்கள் கர்த்தரையே சேவிப்போம் என்றார்கள். அப்பொழுது யோசுவா ஜனங்களை நோக்கி, கர்த்தரை சேவிக்கும்படி நீங்கள் அவரை தெரிந்து கொண்டதற்கு நீங்களே உங்களுக்கு சாட்சிகள் என்றார். அதற்கு அவர்கள் நாங்களே சாட்சிகள் என்றார்கள். இப்படி தான் நீங்கள் தான் சாட்சி சொல்லிக்கிடணும். நானும் உங்களுக்கு சாட்சி சொல்லக்கூடிய இடத்துல இல்லை, அதுக்கு நீங்கள் தான் சாட்சி சொல்லிக்கிடணும், அது நீங்கள் தான் பொறுப்பு என்று தான் அங்கு தொடர்ச்சியாக அவர் செயல்பட்டதாக சரித்திரத்திலே நாம் தெளிவாக நாம் படிக்கிறோம். எனவே மோசே வல்லமையான காரியங்களை செய்த ஒரு தலைவனாக இருந்தாலும் இஸ்ரவேல் ஜனங்களை கானானுக்குள் கொண்டு போகவில்லை. இந்த எலியாவுடைய வாழ்க்கையிலும் அவர் இஸ்ரவேலுக்குள்ளே ஆகாப்புடைய அரசாட்சியில் அந்த பாகாலை முழுவதும் நீக்கி மெய்தேவனுடைய ஆளுகையை கொண்டு வர வேண்டும் என்ற இடத்தில் தான் எலியாவுடைய ஊழியம் செயல்பட்டது. பாகாலை முழுவதும் அழிக்க வேண்டும், மெய்தேவனை இஸ்ரவேலின் ஆளுகைக்குள் கொண்டு வர வேண்டும் என்ற இடத்தில் தான் அவர் செயல்பட்டார். வல்லமையான கிரியைகளை செய்தார். ஆனால் எலியாவால் பாகாலை இஸ்ரவேலை விட்டு அழிக்க முடியவில்லை. ஆகாப்புடைய குடும்பத்துக்கு ஒரு நியாய தீர்ப்பையும் கொண்டு வர முடியவில்லை. எலியாவுடைய வாழ்க்கை எவ்வளவு வல்லமையான செயல்பாட்டுக்குள் இருந்தாலும் அந்த எரிகோவின் சாபத்தை அவர் நீக்காத இடத்தில் தான் அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறார். அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட மேன்மை அவருக்கு இருந்தாலும் அங்கு பாகாலை அவர் அழிக்கவில்லையே, ஆகாப் குடும்பத்தை அவர் நியாயத்தீர்ப்புகள் கொண்டு வரவில்லையே, இஸ்ரவேலுக்குள்ளே மெய்தேவனை ஆளுகைக்குள் கொண்டு வரவில்லையே என்பதுதான் இந்த எலியாவுடைய வாழ்க்கையின் நிலையாக இருக்கிறது. ஆனால் எலிசா தீர்க்கதரிசி அவர் பாகாலை முழுவதும் இஸ்ரவேலை விட்டு நீக்கிவிட்டார். ஆகாப்பின் குடும்பத்தை முழுவதும் தீர்ப்புக்குள் கொண்டு வந்தார். 2 ராஜாக்களின் புத்தகம் 10ஆம் அதிகாரத்தில் யெகூவை அபிஷேகம் பண்ணினது மூலமாக பாகால் முழுவதும் அழிக்கப்பட்டது. ஆகாப் குடும்பத்துக்கு ஒரு பெரிய நியாய தீர்ப்பை கொண்டு வந்ததாக 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 28, 29, 30 வசனங்களிலே யெகூவை அபிஷேகம் பண்ணினது மூலமாக பாகால் முழுவதும் அழிக்கப்பட்டது. ஆகாப்பின் குடும்பத்துக்கு ஒரு பெரிய நியாய தீர்ப்பை கொண்டு வந்து பாகாலை இஸ்ரவேலுக்குள்ளே எலிசாவின் நாட்களில் அழித்து போட்டதாக 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரம் முழுவதும் வாசித்தால் ஆகாப் குடும்பத்துக்கு ஒரு பெரிய நியாய தீர்ப்பை கொண்டு வந்ததாகும். பாகால் முழுவதுமாக இஸ்ரவேலை விட்டு அழிக்கப்பட்டதாகவும் 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம்
28, 29, 30 வசனத்திலே எழுதப்பட்டிருக்கு. எனவே எலியா மூலமாக பாகாலை அழிக்க முடியவில்லை, ஆகாபின் குடும்பத்துக்கு நியாயத்தீர்ப்பை கொண்டு வர முடியவில்லை. எலிசா மூலமாக தான் நியாயத்தீர்ப்பை கொண்டு வந்து அங்கு பாகாலை முழுவதும் அழித்ததாக சரித்திரத்திலே நான் படிக்கிறோம். எனவே தான் இந்த மோசே இஸ்ரவேல் ஜனங்களை கானானுக்குள் வழிநடத்த முடியாத இடத்துல யோசுவா தான் இஸ்ரவேல் ஜனங்கள் வழி நடத்தினார். எலியா மூலமாக ஆகாப் குடும்பத்தை தீர்ப்புக்குள்ளும் பாகாலையும் அழிக்க முடியாத இடத்துல எலிசா தான் அதை முழுமைப்படுத்தினார். என்னிடத்தில் இந்த மோசேயும் எலியாவும் இங்கு மருவமலையிலே எருசலேமில் அவர் நிறைவேற்றப் போகிற அவருடைய மரணத்தை குறித்து பேசிக்கொண்டிருந்தார்கள். மோசேவால் முடியலை, யோசுவால் தான் முடிந்தது. எலியாவால் முடியலை, எலிசாவால் தான் முடிந்தது. என்னிடத்தில் தான் நாம் படிக்கிறோம். எனவே இந்த யோசுவாவை கிறிஸ்துக்கு நிழலாகவும் எலிசாவை கிறிஸ்துக்கு நிழலாகத்தான் நாம் கொண்டு வருகிறோம். மோசேவும் எலியாவும் இங்கு பழைய ஏற்பாட்டுக்கு நிழல். மோசே எலியா இணைந்து மருவமலையிலே அவர் எருசலேமில் நிறைவேற்றப் போகிற மரணம் குறித்து பேசிக்கொண்டிருந்தார்கள் என்றால் என்ன? மோசேயால் முடியவில்லை, யோசுவாவால் தான் முடிந்தது. எலியாவால் முடியவில்லை, எலிசாவால் தான் முடிந்தது. எனவே இந்த யோசுவாவையும் இந்த எலிசாவையும் கிறிஸ்துக்கு நிழலாக நாம் கற்றுக்கொள்கிறோம். இந்த மோசே எலியா இருவரும் இணைந்த இடத்தில்தான் அவர்கள் மரண பயம் உள்ளவர்களாக எதற்காக அவர்கள் நியமிக்கப்பட்டார்களோ அதை முழுமைப்படுத்த முடியாத இடத்தில்தான் அவர்கள் தோல்வியான நிலையிலே அவர்கள் இருந்ததாகத்தான் நாம் படிக்கிறோம். தோழர்களை பாட்டிலும் ஆனந்த தைலத்தின் அபிஷேகம் அவர் இருந்ததுபடினால் எருசலேமில் நிறைவேற்றப் போகிற அந்த மரணம் வெற்றி சிறக்கக்கூடிய மரணமாக இருந்தது. அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்பதைத்தான் திருவசனத்திலே நாம் தெளிவாக நாம் கற்றுக்கொள்கிறோம். இதுதான் மோசேயும் எலியாவும் மருவமலையிலே இயேசுவை சந்தித்த அந்த காட்சியாக இருக்கிறது என்பதை நாம் தெளிவாக நாம் கற்றுக்கொள்ளலாம். மோசே எலியா இருவரும் இணைந்து செயல்பட்ட இடத்தில் இது நமக்கு பாடமாக எழுதப்பட்டிருக்கிறது. இந்த எலியாவை நம்முடைய கர்த்தர் இந்த யோவான் ஸ்நானகனோடு இணைத்து கொண்டு வருகிறதாக மத்த எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. மத்த எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, நீங்கள் ஏற்றுக்கொள்ள மனதாக இருந்தால் வருகிறனாகி எலியா இவன்தான். கர்த்தர் இந்த யோவான் ஸ்நானகனை எலியாவோடு இணைத்து சொல்லுகிறதாக மத்தேயு 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போது இந்த எலியா இந்த யோவான் என்ற இணைப்பு, வருகிறவனாகி எலியா இவன்தான் என்றால், எலியா வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரத்தில் வர இருக்கிறார். அந்த எலியா இவன் என்று யோவானை அவர் குறிப்பிடுகிறார். இந்த யோவான் ஸ்நானகன் எலியா என்று எப்படி சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. வருகிறனாய் எலியா என்றால் வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரத்தில் எலியா வர இருக்கிறார். அவர் 2 ராஜாக்கள் 2:11 சுழற்காட்டில் பரலோகத்துக்கு போயிருக்கிறார். பரலோகத்துக்கு போன எலியா அவர் வர இருக்கிறார். வருகிறனாய் எலியா இவன்தான் என்றால் இந்த யோவான் ஸ்நானகன் எலியா என்று அநேகர் பேசுகிறார்கள். எப்படி பேச முடியும்? ஆனால் லூக்கா 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் எலியாவின் ஆவியுடையவனாக வந்தார் என்று நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். லூக்கா 1:17 எலியாவின் ஆவியுடைய இடத்திலே யோவான் ஸ்நானகன் இருக்கிறார் என்பதுதான் உண்மை. அதைத்தான் வருகிறனாய் எலியா இவன்தான் என்று ஆண்டவர் குறிப்பிடுகிறார். அதை நாம் தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த எலியாவுடைய உடையும் இந்த யோவான் ஸ்நானகன் உடையும் ஒன்று போல இருக்கிறது என்பதை ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். 2 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலும் மத்தேயு 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலும் இந்த எலியாவுடைய உடையும் இந்த யோவான் ஸ்நானகன் உடையும் ஒன்றாக இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. எலியாவுடைய உடையும் யோவான் ஸ்நானகன் உடையும் ஒன்றாக இருக்கிறது. எலியாவுடைய ஆவியுடையவராக யோவான் ஸ்நானகன் இருக்கிறார் என்பதைத்தான் நம்முடைய கர்த்தர் இந்த எலியாவை இந்த யோவான் ஸ்நானகனோடு இணைக்கிறதாக திருவசனத்திலே நாம் படிக்கிறோம். இந்த எலியா சுழல் காற்றிலே பரலோகத்துக்கு போயிருக்கிறார். இந்த மோசேக்கு ஒரு மரணம் ஏற்பட்டிருக்கு. இப்போது அநேகர் வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரத்தில் இந்த 2 பேர் என்பது இந்த மோசேயும் எலியா என்று தான் சொல்லுகிறார்கள். எலியா
பரலோகத்துக்கு உயிரோடே போயாச்சு. அவர் மரிக்க போகிறார். இந்த மோசே அவர் அடக்கம் பண்ணப்பட்ட இடத்துல அவர் வந்திருக்கிறார். அப்போ இந்த மோசே திரும்ப போய் வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரத்தில் எலியாவோடு மரிக்க போகிறாரா? அப்படி இல்லையே. அதுதான் கொண்டு வருகிறார். உபாகமம் 34ஆம் அதிகாரத்தில் இந்த மோசேயுடைய மரணத்தை குறித்து தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. உபாகம் 34ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களிலே, அப்படியே கர்த்தரின் தாசனாகிய மோசே மோவாப் தேசமாகிய அவ்விடத்திலே கர்த்தருடைய வார்த்தையின்படியே மரித்தார். அவர் அவனை மோவாப் தேசத்தில் உள்ள பெத்பேயோருக்கு எதிரே உள்ள பள்ளத்தாக்கிலே அடக்கம் பண்ணினார். இந்நாள் வரைக்கும் ஒருவனும் அவன் பிரேத குழியை அறியான். எனவே மோசேயுடைய மரணத்தை குறித்தும் மோசேயோட அடக்கத்தை குறித்தும் திருவசனத்திலே தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. எனவே மரித்து போன மோசே தான் இங்கு மருவமலையிலே இயேசுவை சந்திக்கிறார். பரலோகத்துக்கு உயிரோடே போன எலியாவும் மருவமலையிலே அவரை சந்திக்கிறார். ஆனால் இந்த மோசே தான் வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரத்தில் எலியாவோடு திரும்பி வருகிறார் என்றால், அப்போ மரித்து போன மோசே திரும்பி மரிக்கப் போகிறாரா என்ற கேள்விக்கு என்ன பதில் கொடுப்பார்கள்? எலியா அவர் உயிரோடு போனதுனால அவர் மரிக்கிறார், மோசே அல்ல. அப்போ மரணத்தை சந்தியாதபடி போன ஏனோக்கு தான் அங்கு வெளிப்படுத்தல் 11 வரப்போகிறார். மோசே ஒரு மரணத்தை சந்தித்தாயிற்று. யோவான் ஸ்நானகன் ஒரு மரணத்தை சந்தித்தாயிற்று. இது எலியாவை யோவானோடு இணைத்து பேசினாலே இது யோவான் ஸ்நானகன் எலியா அல்ல. யோவான் ஸ்நானகன் ஒரு மரணத்தை சந்தித்தாயிற்று. மோசே ஒரு மரணத்தை சந்தித்து விட்டார். எனவே மரணம் சந்தியாத இடத்துல எலியா தான் பரலோகத்துக்கு போயிருக்கிறார். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் தொடர்ச்சியான வசனங்களில் இந்த ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார், அவர் காணப்படாமற் போனார், தேவனை அவர் எடுத்துக்கொண்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இவங்களெல்லாம் உயிரோடே போன 2 பேர், ஏனோக்கு எலியாவும் உயிரோடே போயிருக்கிறாங்க. அவர்கள் வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரத்தில் மரணத்தை சந்திக்க வேண்டும். ஏன் அவர்கள் மரணத்தை சந்திக்க வேண்டும்? எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் ஒரு தடவை மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்படைவதும் மனிதருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அந்த நியமத்தின் பிரகாரம் 4000 ஆண்டு காலமாக உள்ள பரிசுத்தவான்கள் அவர்கள் மரணத்தை சந்திக்க வேண்டும். அனைவரும் மரணத்தை சந்தித்திருக்கிறார்கள். மோசே மரணத்தை சந்தித்திருக்கிறார். யோவான் ஸ்நானகன் மரணத்தை சந்தித்திருக்கிறார். ஆனால் ஏனோக்கு மரணத்தை சந்திக்கவில்லை. எலியா இன்னும் மரணத்தை சந்திக்கவில்லை. எபிரேயர் 9:27ஆம் வசனத்து பிரகாரம் ஏனோக்கு எலியாவும் இருவரும் வெளிப்படுத்தல் 11 மரணத்தை சந்திக்க வேண்டும். மிருகம் என்ற அந்திகிறிஸ்து மூலமாக அவர்கள் கொல்லப்படுகிறார்கள். கர்த்தரா இயேசு கிறிஸ்து எருசலேமிலே சிலுவையில் அறையப்பட்ட இடத்துல அவர்களுடைய உடல்கள் எல்லாருக்கும் காட்சியாய் காணப்படுகிறது. அவருடைய உடல்களை எல்லாரும் காண்கிறார்கள். இந்த மோசே அநேக அற்புதங்களை செய்த ஒரு மனிதன். மோசே மூலமாக தேவன் அநேக அற்புதங்களை நடப்பித்தார். எகிப்திலே வாதைகளை உண்டு பண்ணினார். பார்வோனுக்கு எதிராக அநேக அற்புதங்கள் மோசே நடப்பித்தார். பஸ்கா ஆட்டுக்குட்டியின் மூலமாக எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டார்கள். செங்கடலிலே பயங்கர அற்புதம் நடந்தது. பார்வோனை ஒரு சேனையும் செங்கடலிலே அமிழ்த்து போடக்கூடிய அளவில், ஒரு வெட்டாந்தரையிலே சில பேர்கள் நடந்து வரக்கூடிய அளவில் அற்புதங்களை மோசே மூலமாக தேவன் நடப்பித்தார். தொடர்ச்சியாக வனாந்தரங்களிலும் அநேக அற்புதங்கள் மோசே மூலமாக நடப்பிக்கப்பட்டதாக இந்த சரித்திரத்திலே, வனாந்தர சரித்திரத்திலே நாம் தெளிவாக அதை நாம் கற்றுக்கொள்கிறோம். இப்படி அற்புதங்கள் அடையாளங்களை நடப்பித்த ஒரு விசேஷித்த ஒரு மனிதன் தான் மோசே. உபாகமம் 34ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களிலே அவன் இஸ்ரவேலர் எல்லாருக்கும் பிரத்யட்சமாய் செய்த சகல வல்லமையான கிரியைகளையும் மகா பயங்கரமான செய்கைகளையும் பார்த்தால் கர்த்தரை முகமுகமாக அறிந்த மோசேயைப் போல ஒரு தீர்க்கதரிசியும் இஸ்ரவேலிலே அப்புறம் எழும்பினதில்லை என்று விளங்கும். எனவே அப்படிப்பட்ட ஒரு மனிதன் தான் மோசே. இந்த எலியாவும் பயங்கர அற்புதங்களை செய்த மனிதன். 1 ராஜாக்களின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் இஸ்ரவேல் நாட்டுக்குள்ளே ஒரு பெரிய பஞ்சத்தை கொண்டு வருகிறதாக, என் வாக்கின்படியே மழை பெய்யக்கூடாது என்று சொல்லி ஒரு பெரிய பஞ்சகத்தை இஸ்ரவேலுக்குள்ளே கொண்டு வருகிறார். அது முதலாவதாக.
அதற்கு பின்பு சாரிபாத் விதையுடைய வீட்டிலே அவர் அந்த பஞ்சத்திலே 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே கர்த்தர் தேசத்திலே மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையில் மாவு செலவழிந்து போவதுமில்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதில்லை என்று இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். எனவே இந்த எலியாவுடைய இந்த வார்த்தையின் பிரகாரம் அந்த பஞ்ச காலம் முழுவதும் பானையிலே அங்கு மாவு செலவழிந்து போனதில்லை, இந்த கலசத்திலே எண்ணெய் குறைந்து போவதில்லை என்ற அற்புதங்கள் எலியா மூலமாக நடப்பிக்கப்பட்டதாக சாரிபாத் விதையுடைய சரித்திரத்திலே நாம் காணலாம். அதற்கு பின்பு இந்த விதையுடைய மகன் மரித்து போன இடத்துல அந்த விதைவின் மகனை உயிரோடு எழுப்பினதாக அந்த அதிகாரம் கடைசியிலே எழுதப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, 1 ராஜாக்களின் புத்தகம் 18ஆம் அதிகாரத்தில் வானத்திலிருந்து அக்கினியை வரப்பண்ணி அந்த சர்வாங்க தகன பலியை பட்சித்து போட்டது என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனவே வானத்திலிருந்து எலியா அக்கினியை வரப்பண்ணி அந்த சர்வாங்க தகன பலியை அந்த அக்கினி பட்சித்து போட்டு கர்த்தரே தெய்வம் கர்த்தரே தெய்வம் என்று அனைவரும் சொல்லக்கூடிய இடத்துல எலியா பெரிய கிரியைகளை செய்தார் என்று 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 37, 38, 39 வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதற்கு பின்பு அந்த ஆகாப்போடு இணைந்து 18ஆம் அதிகாரம் கடைசி பகுதியில் சில வேலுக்குள்ளே எலியா மழையை கொண்டு வந்ததாகவும் சரித்திரத்திலே நாம் படிக்கிறோம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் முதல்ல பஞ்சத்தை கொண்டு வரக்கூடிய அற்புதங்களையும் எலியா நடப்பித்தார். அவருடைய வார்த்தையின்படியே பஞ்சம் ஏற்பட்டது. இந்த 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் கடைசி பகுதியிலே மழையையும் அவர் கொண்டு வந்தார். எனவே பஞ்சத்தை கொண்டு வருவதற்கும் அதற்கு பின்பு மழையை கொண்டு வருவதற்குள்ள வல்லமை அதிகாரம் எலியாவுக்கு இருந்ததாக, அற்புதங்களை நடப்பித்ததாக எலியாவுடைய வாழ்க்கையிலே நாம் கற்றுக்கொள்கிறோம். அதற்கு பின்பு எலியா 2 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரத்தில் இந்த அகசியா என்று சொல்லக்கூடிய ஆகாப்புடைய குமாரனை நீ ஏறின கட்டிலோட்டு இறங்காமல் சாகவே சாவாய் என்று சொன்ன இடத்துல 50 பேராக எலியாவை சந்திக்கும்படியாக அகசியா அனுப்பின இடத்துல வானத்திலிருந்து அக்கினி வந்து அந்த 2 கூட்டத்தாரையும் பட்சித்து போட்டது. முதலாவது அனுப்பின 50 பேரையும் பட்சித்து போட்டது. 2வது அனுப்பின 50 பேரையும் வானத்திலிருந்து அக்கினி வந்து பட்சித்து போட்டது. 3வது 50 பேர் தான் தப்பிக்கப்பட்டார்கள் என்று நாம் காண்கிறோம். இதெல்லாம் எலியா மூலமாக நடப்பிக்கப்பட்ட அற்புதங்கள் என்பதை நாம் படிக்கிறோம். கடைசியாக 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் கடைசியாக எலியா யோர்தானை 2ஆக பிளக்க செய்யக்கூடிய அற்புதத்தை நடப்பித்தார். முதலாவதாக பஞ்சத்தை கொண்டு வந்த அற்புதம், 2வதாக விதவியின் வீட்டிலே அந்த பஞ்சத்திலே அவர்களை போஷித்த அற்புதம், 3வதாக விதவியின் மகனை உயிரோடு எழுப்பின அற்புதம், 4வதாக வானத்திலிருந்து அக்கினியை கொண்டு வந்த அற்புதம், 5வதாக ஆகாப்போடு இணைந்து மழையை கொண்டு வந்த அற்புதம், 6வதாக 2 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரத்தில் வானத்திலிருந்து அந்த 50 பேரையும் பட்சித்து போடக்கூடிய அற்புதம், கடைசியாக 7வதாக யோர்தானை 2ஆக பிளக்க செய்த அற்புதம். இப்படியெல்லாம் அற்புதங்களை இந்த எலியா நடப்பித்ததாக சரித்திரத்திலே நாம் தெளிவாக நாம் படிக்கிறோம். மோசேயும் அற்புதத்தை நடப்பித்தவர் தான், எலியாவும் அற்புதத்தை நடப்பித்தவர் தான். ஆனால் மோசே மூலமாக எவ்வளவோ அற்புதங்கள் நடப்பிக்கப்பட்டாலும் கானான் தேசத்துக்குள்ளே மோசே இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு போக முடியவில்லை. எலியா மூலமாக எவ்வளவோ அற்புதங்கள் நடப்பிக்கப்பட்டாலும் ஆகாப்புடைய குடும்பத்தை தீர்ப்பில் கொண்டு வர முடியவில்லை, பாகாலை ஒழிக்க முடியவில்லை, எரிகோவின் சாபத்தை நீக்க முடியவில்லை. ஆகவேதான் இது மோசே எலியா இருவரும் சந்திக்கிறார்கள். எருசலேமிலே நிறைவேற்றப் போகிற அவருடைய மரணத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கடைசியாக 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களிலே யோர்தானை 2ஆக பிளந்து அவர்கள் அக்கறை சென்று சுழல் காற்றிலே எலியா பரலோகத்துக்கு சென்றார் என்று எழுதப்பட்டு 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதங்களும் அக்கினி குதிரைகளும் அவர்களுக்கு நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது.
எலியா சுழல் காற்றிலே பரலோகத்துக்கு ஏறி போனார். பரலோகத்துக்கு போயிருக்கிறார் என்றுதான் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. பரலோகம் என்றால் என்ன? பரலோகம் என்றால் மூன்றாம் வானம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் பவுல் மூன்றாம் வானத்துக்கு சென்றதாக அவர் தன்னை சொல்லுகிறார். மூன்றாம் வானம் அதுதான் பரலோக ராஜ்யம். எல்லா வானத்துக்கு மேலாக அவர் உயர்த்தப்பட்டார். அதுதான் பரலோக ராஜ்யம். எபேசியர் 4:10 இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கு மேலாக உன்னதத்திலே ஏறினவருமாக இருக்கிறார். அதுதான் மூன்றாம் வானம். மூன்றாம் வானம் என்பதுதான் பரலோக ராஜ்யம். அப்போது மூன்றாம் வானத்துக்கு கீழே 2ஆம் வானம் இருக்குது, முதல் வானம் இருக்குது. மூன்றாம் வானத்துக்கு இயேசு மாத்திரம் தான் போயிருக்கிறார். பவுல் மூன்றாம் வானத்துக்கு போய் அங்கு அநேக காரியங்களை கண்டு வந்ததாக அவர் எழுதுகிறார். எனவே இந்த மூன்றாம் வானத்துக்கு இயேசு மாத்திரமே போயிருக்கிறார். 4000 ஆண்டு காலமாக உள்ள பரிசுத்தவான்கள் முதல் வானம் 2ஆம் வானம் என்னிடத்தில் இருக்கிறார். எலியா பரலோகத்துக்கு போனார் என்றால் அவர் மூன்றாம் வானத்துக்கு போகவில்லை, அவர் 2ஆம் வானத்தில் இருக்கிறார். எலியா நல்ல அபிஷேகம் பண்ணப்பட்ட இடத்துல, வல்லமையான கிரியை செய்த இடத்துல வல்லமையான மனிதனாக இருக்குன்னா அதுக்கு 2ஆம் வானம். ரட்சிக்கப்பட்டவர்கள் முதல் வானம். இதைத்தான் பிது நிச்சயத்திலே புதிய பூமி, புதிய வானம், புதிய எருசலேம் என்று வெளிப்படுத்தல் 21 யோவான் அதை காண்கிறார். இந்த முதல் வானம் என்பது புதிய பூமி, 2ஆம் வானம் என்பது புதிய வானம், 3ஆம் வானம் என்பது புதிய எருசலேம். அது பிந்து நிச்சயத்திலே இந்த 3 வானங்கள் என்று இப்போது சொல்லுகிறது. அது பரதேசி. முதல் வானத்தில் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் அவங்களுடைய சரீரம் இல்லாத அளவில் அவங்க அங்கே ஆத்மாவிலே இருக்கிறார்கள். முதல் வானம் 2ஆம் வானம் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்ற இடத்திலும் அதற்கு மேலான அனுபவம் பெற்றவர்கள் 4000 ஆண்டு காலமாக உள்ளவர்களிலே முதல் வானத்துடைய தகுதி உள்ளவர்களும் 2ஆம் வானத்துடைய தகுதி உள்ளவர்களும் என்ற 2 பிரிவினர்கள் இருக்கிறார்கள். எலியா அங்கே போயிருக்கிறாரு, 2ஆம் வானத்துக்கு போயிருக்கிறாரு. இங்கு பரலோகத்துக்கு சென்றார் என்று எழுதப்பட்டிருக்கு. அது பரலோகம் அல்ல, வானம். அந்த வார்த்தை குறிப்பிடப்பட்டிருக்கிறது. வானத்துக்கும் பரலோகம் என்று குறிப்பிடப்பட்டு 3ஆம் வானம் என்று குறிப்பிட்டிருக்க, அதுதான் பரலோக ராஜ்யம். எனவே இந்த பரலோக ராஜ்யத்தை குறித்து நாம் சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும். யோவானது சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது. யோவான் 3:3 ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். 5ஆம் வசனத்தில் அவன் ஜலத்தினால் ஆவியினால் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க மாட்டான். தேவனுடைய ராஜ்யத்தை காண்பது வேறு, தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பது வேறு. எனவே இந்த முதல் வானம் 2ஆம் வானம் என்ற இடத்துல, இந்த புதிய பூமி புதிய வானம் என்ற இடத்தில் இருக்கிறவர்கள் தான் தேவனுடைய ராஜ்யத்தை பரலோக ராஜ்யத்தை காணக்கூடிய இடத்தில் இருக்கிறார்கள். அவள் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கிறதில்லை. தேவனுடைய ராஜ்யம் என்று சொன்னாலும் பரலோக ராஜ்யம் என்று சொன்னாலும் ஒன்று தான். தேவனுடைய ராஜ்யம் என்பது புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதி, சமாதானம், பரிசுத்தாவியின் சந்தோஷம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மறுபடி பிறந்தால் தேவனுடைய ராஜ்யத்தை காண முடியும். ஜலத்தினாலும் ஆவியினால் பிறந்தால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியும். எனவே ஜலத்தினாலும் ஆவியினாலும் ஞானஸ்நானத்தின் அனுபவத்தின் மூலமாக, பரிசுத்தாவின் அபிஷேகத்தின் அனுபவத்தின் மூலமாகத்தான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியும் என்று ஆண்டவர் தெளிவாக நிக்கோதேமோடு பேசுகிறார். ஜலத்தினால் ஆவியினாலும் பிறந்த இடத்திலே ஞானஸ்நானத்தின் அனுபவத்தின் மூலமாகும், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட அனுபவத்தின் மூலமாகத்தான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும் என்று நிக்கோதேமோடு கர்த்தர் தெளிவாக பேசுகிறார். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் வேதபாரக பரிசேயர் அன்புடைய நீதியை காட்டிலும் உங்கள் நீதி அதிகமாக இராவிட்டால் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது. மத்தேயு 5:20 வேதபாரகர் பரிசேயர் அன்புடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாக இராவிட்டால் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். தெளிவாக சொல்கிறார். எனவே பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பதற்கு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு ஞானஸ்நான அனுபவத்தை பெற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, வேதபாரக பரிசேயர் என்னுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாக இருக்க வேண்டும்.
லூக்கா 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து அந்த பரிசேயனுடைய ஜபத்தில் தான் வேதபாரக பரிசுடைய நீதியை அவர் சொல்லுகிறார். பரிசேயன் தன்னை உயர்த்துகிறான். அதைவிட நம்முடைய நீதி அதிகமாக இருக்க வேண்டும் என்று நாம் அதை கற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக பரலோக ராஜ்யத்தில் போவதற்கு உள்ள தகுதி என்ன என்றால், மத்தேயு 19:23 அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். மேலும் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாக இருக்கும் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். எனவே ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் போக முடியாது என்று அவர் சொல்லுகிறார். ஐஸ்வர்யவான் போக முடியாது என்று அவர் தெளிவாக சொல்லிவிட்டார். அப்போது ஐஸ்வர்யவான்கள் போக முடியாதா என்று கேட்கலாம். 1 தீமோத்தேயு 6:6 போதும் என்கிற மனதோடு கூடிய தேவபக்தியே மிகுந்த ஆதாயம். உலகத்திலே நாம் ஒன்று கொண்டு வந்ததில்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதில்லை என்பது நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதுமென்று இருக்க கடவோ. இதுதான் புதிய ஏற்பாடு. 10ஆம் வசனத்தில் பண ஆசை எல்லா தீமைக்கு வேர், நீயோ தேவனுடைய மனுஷனை விட்டு ஓடு என்று சொல்கிறார். ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் போகணும்னா என்ன செய்ய வேண்டும் என்று கடைசியிலே சொல்லுகிறார். 1 தீமோத்தேயு 6:17 இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாக இராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேலிலே நம்பிக்கை வைக்கவும் நன்மை செய்யவும் நற்கிரிகளிலே ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதார குணமுள்ளவர்களாக இருக்கவும் நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்துக்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவளுக்கு கட்டளையிடு. வருங்காலத்தில் நல்ல ஆதாரம் என்பது அந்த ஐஸ்வர்யவானுடைய இவைகளை விற்று நீ தரித்திரத்து கொடுத்து அப்பொழுது உனக்கு பரலோகத்திலே பொக்கிஷம் உண்டாகும் என்று சொல்லுகிறாரே. மத்தேயு 19:21 அதற்கு இயேசு, நீ பூரண சற்குணராய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவர்களை விற்று தரித்திர கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்று. இதைத்தான் ஆதாரம் என்று தீமோத்தேயுக்கு பவுல் சொல்லுகிறார். எனவே ஐஸ்வர்யவான்கள் பரலோக ராஜ்யத்துக்கு பிரவேசிப்பதற்கு அவர்கள் எப்படிப்பட்ட அனுபவத்திலே காணப்பட வேண்டும் என்று 1 தீமோத்தேயு 6:17 வசனத்தில் தொடர்ச்சியான வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஐஸ்வர்யவான்கள் போக முடியாது என்று நாம் சொல்லக்கூடாது. அவர்கள் போவதற்கு அவள் எப்படிப்பட்ட அனுபவத்திலே அவர்கள் இருக்க வேண்டும் என்று தீமோத்தேயுக்கு பவுல் சொல்லுகிறார். ஆனால் பொதுவான ஐஸ்வர்யம் என்பது பரலோக ராஜ்யத்துக்கு தடை என்று நாம் வேதத்திலே படிக்கிறோம். 4வதாக அநேக உபத்திரவங்கள் மூலமாக தேவனுடைய ராஜ்யத்துக்குள் நாம் போக வேண்டும். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தியை சொல்லி நாம் அநேக உபத்திரங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனவே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு அநேக உபத்திரவங்கள் நமக்கு வேண்டும். ஐஸ்வர்யவான்கள் என்றால் சுகபோகமுள்ள வாழ்க்கை தான் செய்வாங்க. அவங்க அநேக உபத்திரத்துக்கள் எப்படி போக முடியும்? எனவே முதலாவதாக ஜலத்தினால் ஆவினால் பிறக்க வேண்டும். 2வதாக வேதபார பரிசுத்த நீதியை விட அதிகமாக இருக்க வேண்டும். 3வதாக ஐஸ்வர்யவான்கள் என்ற இடத்துல தடை வருகிறது. அநேக உபத்திரங்கள் மூலமாக 4வதாக பரலோக ராஜ்யத்துக்குள் போக வேண்டும் என்று அப்போஸ்தலர் நடபடி 14:22 எழுதப்பட்டிருக்கிறது. 5வதாக ஒருவன் சிறு பிள்ளையைப் போல மாறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது என்று மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. மத்தேயு 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். எனவே சிறு பிள்ளையைப் போல மாற வேண்டும். அப்போதான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். 6வதாக வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யை நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியின் ஜீவபுஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். எனவே இது 6வது தகுதியாக இருக்கிறது. தீட்டு, அருவருப்பு, பொய். தீட்டுள்ளதும் அருவருப்பையும்
பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. கடைசியாக மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 21, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. எனவே தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவர் தான் பரலோகத்தில் பிரவேசிக்க முடியும். கடைசியாக நன்மையும் பிரியும் பரிபூரணமான சித்தத்தை நாம் செய்ய வேண்டும் என்று ரோமர் 12:2 எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய சித்தத்தை நாம் முழுமையாக நாம் செய்ய வேண்டும். அவருடைய சித்தத்தை செய்து அவருடைய கிரியைகளை நிறைவேற்றி முடிப்பது என்னுடைய போஜனம் என்று யோவான் 4:34 ஆண்டவர் குறிப்பிடுகிறார். எனவே பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பதற்கு ஜலத்தினால் ஆவியினால் பிறக்க வேண்டும். பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு வேதபார பரிசையுடைய நீதியை விட உங்கள் நீதி அதிகமாக இருக்க வேண்டும். பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு ஐஸ்வர்யம் தடையாக இருக்கிறது. அது 1 கடைசியிலே சரிப்படுத்தப்பட வேண்டும். பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு அநேக உபத்திரங்கள் மூலமாக போக வேண்டும். பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு சிறு பிள்ளையை போல மாற வேண்டும். பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு தீட்டும் அருவருப்பும் பொய்யும் நடப்பிக்கக்கூடிய ஒன்றும் அதில் இருக்கக்கூடாது. பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு தேவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்ற 7 தகுதிகளை பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்காக தகுதிகள் எழுதப்பட்டிருக்கிறது. எலியா பரலோகத்துக்கு எடுத்துக்கொண்டார் என்றால் அவர் 2ஆம் வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். 3ஆம் வானம் அதுக்கு மேலாக இருக்குது, அதுதான் பரலோக ராஜ்யம் என்பதை திருவசனத்திலே நாம் தெளிவாக நாம் படிக்கிறோம். எனவே இந்த நல்ல நாளிலே இந்த எலியா என்ற இந்த மனிதன் மோசையோடு இணைகிறார். இந்த எலியா இந்த மனிதன் யோவானோடு கர்த்தர் இணைக்கிறார். இந்த எலியா இந்த மனிதன் ஏனோக்கோடு இணைந்து வெளிப்படுத்தல் 11 கொண்டு வரப்படுகிறார். எலியா என்ற மனிதன் எவ்வளவு சிறப்பற்றவன் பாருங்கள். எலியா மோசையோடு இணைந்து மருவமலைக்கு வருகிறார். எலியாவை யோவான் ஸ்நானனோடு கர்த்தர் இணைக்கிறார். எலியாவும் ஏனோக்கும் வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரத்தில் அந்தி கிறிஸ்துவினால் கொல்லப்பட இருக்கிறார்கள். எலியாவும் மோசையும், எலியாவும் யோவான் ஸ்நானகனும், எலியாவும் ஏனோக்கும் என்ற இடத்திலே இந்த எலியா இத்தனை பேரோடும் இணைகிறதாக நான் படிக்கிறோம். எலியாவும் மோசையும், அது நியாயப்பிரமாண கால தலைவன், அதோடு இந்த எலியா இணைந்து இருக்கிறார். இந்த எலியா யோவான் ஸ்நானன் என்பது அந்த நியாயப்பிரமாணத்தை முடிக்கக்கூடிய இடத்திலே யோவான் ஸ்நானன் இருக்கிறார். இந்த எலியா ஏனோக்கு என்பது இந்த எலியா மனசாட்சி காலத்தை இணைக்கக்கூடிய இடத்திலே எலியா இருக்கிறார். எலியாவோட வாழ்க்கையை பார்த்தால் மோசையோடு அவர் இணைகிறாரே, நியாயப்பிரமாண மார்க்கத்தை சாபித்த மோசையோடு அவர் இணைகிறார். அவர் யோவான் ஸ்நானனோடு இணையக்கூடிய இடத்திலே யோவான் ஸ்நானகன் நியாயப்பிரமாண காலத்தின் முடிவிலே உள்ள மனிதன். அதற்கு பின்பு புதிய ஏற்பாடு தான் துவங்குகிறது. எலியா மனசாட்சி காலத்து ஏனோக்கியும் தன்னோடு இணைத்துக் கொள்கிறாரே. எனவே இந்த மோசையும் எலியாவும் அவர்கள் மகிமையாய் காணப்பட்டு அவர்கள் இயேசுவோடு கூட சம்பாஷணை பண்ணி எருசலேமில் அவர் நிறைவேற்ற போகிற பாடு மரணங்களை குறித்து அவர்கள் பேசிக்கொண்டிருந்தார். இந்த இடத்திலே மோசே எலியா என்ற இருவரும் எவ்வளவு வல்லமையான காரியங்களை செய்த மனிதர்களாக இருந்தாலும் அவர்களால் முழுமைப்படுத்த முடியவில்லையே, மரண பயம் உள்ளவர்களாக இருந்தார்களே. எனவே இந்த நல்ல நாளிலே நாம் தோள்களை பார்க்கிலும் ஆனந்த தைலத்தின் அபிஷேகம் இயேசுக்கு கொடுக்கப்பட்ட இடத்துல தமக்கு முன்முத்திருக்க சந்தோஷத்தின் போட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகிக்கக்கூடிய இடத்திலே மோசேயினால் முடியவில்லை, யோசுவாவினாலே கொண்டு போகப்பட்டது. மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தினாலும் யோசுவா மூலமாகத்தான் கானானுக்குள் கொண்டு போகப்பட்டார்கள். யோசுவா ஜனங்களை விட்டு தன்னை பிரித்து கொண்ட இடத்திலே, யோசுவா ஜனங்களை உணர்த்தக்கூடிய இடத்திலே எலியா அவ்வளவு வல்லமையான மனிதனாக இருந்தாலும் அவர் எரிகோவின் சாபத்தை நீக்க முடியாத இடத்துல, ஆகாப்பு குடும்பத்தை நியாயத்திற்குள் கொண்டு வராத இடத்திலே, அங்கு பாகாலை முழுவதும் அழிக்காத இடத்திலே அவர்கள் எருசலேமிலே நடக்க போகிற பாடு மரணங்கள் குறித்து பேசுகிறார்களே. தோழர்களை காட்டிலும் ஆனந்த தைலத்தின் அபிஷேகம் அவருக்கு இருக்கிறது. தனக்கு முன்வைத்திருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகிக்கக்கூடிய இடத்துல ஏனோக்கு எலியாவும் அவள் உயிரோடே பரலோகத்துக்கு போன இடத்துல 3ஆம் வானம் என்பதுதான் பரலோக ராஜ்யம். பரலோக ராஜ்யத்துக்கு பிரவேசிப்பதற்கு ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறக்க வேண்டும்.
வேதவாருடைய நீதியை விட உங்கள் நீதி அதிகமாக இருக்க வேண்டும். ஐஸ்வர்யம் பரலோகராஜ்யத்துக்கு தடையாக இருக்கிறது. அநேக உபத்திரங்கள் மூலமாக பரலோகத்துக்கு நான் போக வேண்டும். சிறு பிள்ளையை போல மாறாவிட்டால் பரலோகத்துக்குள் பிரவேசிக்க முடியாது. தீட்டும் அருவருப்பும் பொய் ஒன்றும் அதில் பிரவேசிக்க முடியாது. தேவ சித்தத்தின்படி செய்தவர்களே பரலோகத்துக்குள் பிரவேசிப்பார் என்ற இடத்துல இந்த நாளிலே ஒரு அபிஷேகம் நம்முடைய தலையில் வந்து இறங்கட்டும். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு என்னை விசுவாசிக்கிறவன் என்றதைக்கு மறியாமல் இருப்பான் என்ற இடத்தில் ஒரு உயிர்த்தெழக்கூடிய வல்லமையை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய இடத்திலே ஒரு ஆண்கள் தைரியத்தின் அபிஷேகத்தின் மூலமாக தமக்கு முன்வைத்திருக்கிற சந்தோஷத்தின் போட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சைத்தார் என்ற இடத்திலே ஒரு பெரிய மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ளக்கூடிய இடத்தில் இது எலியாவும் மோசேயும் என்ற இடத்திலே, எலியாவும் யோவான் என்ற இடத்திலே, எலியாவும் ஏனோக்கும் என்ற இடத்திலே சொல்லப்பட்ட இந்த அனுபவம் நமக்கு இல்லாத இடத்திலே தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கக்கூடிய இந்த தகுதிகளை நாம் அடைந்து கொள்வோம். ஒரு அபிஷேகம் அதற்காக நமத்தில் வந்து இறங்கும்படியாக தேவ அன்பினாலே நிரப்பப்பட்டு அவருடைய உயிர்த்தெழக்கூடிய வலிமையினாலே நிரப்பப்பட்டு நிரம்பி விளையக்கூடிய ஆசீர்வாதத்தினாலே நிரப்பப்படுவோம்.